அண்மைச் செய்தி. புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது உருவாகியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த 48 மணி நேரத்தில் இது வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. குமரிக்கடலில் இன்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைகிறது என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் 29ஆம் தேதி சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கிறது. இது மேலும் அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இனி வரும் நாட்களில் 29ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்யவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.